வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல்விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தவேகவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேகவினர் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மறைந்த பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் கர்நாடக மாநிலம் மைசூருவில் இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர்.
ஆகாஷ்வாணி கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. இதில் நேயர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தின் குறிப்பிடத்தகுந்த வானொலியாக கொடைக்கானலில் கடந்த 26 ஆண்டுகளாக இயங்கி வரும் அகில இந்திய வானொலியின் கோடை பண்பலையானது ஆண்டுதோறும் தனது உதய விழா நிகழ்ச்சிகளை நேயர்கள் மத்தியில் கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் நேயர் மத்தியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோடை பண்பலையின் 27வது ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு 27 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி நேயர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அறிவிப்பாளர்களின் குழு பாடல்கள் செப்புக செந்தமிழ், நாங்களும் நடிப்போம்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம், திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, தக்குமுக்கு தர்பார், கலக்கல் நேரலை, வானவில் போன்ற வானொலி நிகழ்ச்சிகள் நேயர்கள் மத்தியில் நேரலையாக நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் நேயர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற நேயர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதிலிருந்து கோடை பண்பலை நேயர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன். நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பூண்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த வகை பூண்டிற்கு தற்போது நல்ல விலை கிடைப்பதாக விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என் பேர் சாமிநாதனுங்க. நான் ஊட்டி தூணேரி கிராமம் கவுடர் காலனியில் வசிக்கிறேங்க. இந்த ஏரியாவில் பூண்டு, காட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு இதெல்லாம் பயிரிடுறோங்க. இந்த போகத்தை பொறுத்தளவு பூண்டு கொஞ்சம் எல்லாம் அதிகமாக பயிரிடுவாங்க. இது அசில் பார்த்துருந்தா போன வாரம் இந்த 2-3 வாரமாக கொஞ்சம் ஏற்றமாக விற்கிதுங்க. 300லேருந்து 500, 550 விற்கிதுங்க. ஆனால் பூண்டுக்கு முட்டு வலி எல்லாம் ஜாஸ்திங்க. இதே வேலை கொஞ்சம் நீடிச்சதுன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாவட்டச் செய்திகள். பெரம்பலூரில் போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் நிலங்கள் அனைத்தும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தனியார் நிறுவனத்திடமிருந்து வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6 ரூபாய் 65 காசாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை விடுமுறை தினமான இன்று வெகுவாக அதிகரித்தது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லொஹேக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப் பதக்கத்தையும் இந்தியா வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 3 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனாட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். டொமினிகாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 11:30க்கு தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன் எடுத்துள்ளது. யஷ்டிகா பாட்டியா சதம் அடித்து சாதனை படைத்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார்.
போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.